நம்ம இப்போ வட்டோட வந்திருக்கோங்க. ஐஸ்வர்யா ஹெரிட்டேஜ் வில்லா. இன்றைக்கி 28/4/2026 காலையில் சாயந்தரமாக வந்துட்டாங்க. சாயந்தரம் ஒரு 1 மணிக்கு வந்திருக்கிறோம். நம்ம இங்கேருந்து ஜீப் சஃபாரி போகிறோம். இது 120 வருஷம் ஓல்டு பில்டிங்கு. வெறும் 1000 ரூபா தான் ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஒரு சின்ன பெட் இருக்கும். ரொம்பலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. உங்களுக்கு உள்ள சின்ன ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, ஹீட்ரு இருக்குதுங்க. நீங்கள் ரொம்ப ஹைஃபையாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடான பிளேஸ். இது ஊட்டி கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் தான் இங்கே எடுத்துக்கலாம். இல்லைனா இவங்களே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு லேட்டஸ்ட்டாக கட்டின ரூம்ஸ் இருக்கு. ஆனால் அது ரேட் அதிகம். இங்கே 20 பேர் தங்கிறதுக்கான ரூம்ஸ் கூட மேலே இருக்கிற அந்த கட்டைங்க இதில் உட்டுங்களில் பார்த்தாலே தெரியாது. ஏன்னா 120 வருஷம் ஓடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்லிட்டு வயசானவர், அவங்க பையன் தான் இதை ரன் பண்ணுறாரு. இவங்கள்தான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு வில்லா இருக்கான். இவங்க அந்த நம்பர் நான் மேலே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாம். இது வேணால் பட்ஜெட் ரேட் எடுத்துங்க. இந்த ஊருங்களை பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். நம்ம இங்கே சென்னை சிட்டி உள்ள எப்படி இருக்குது, நெருக்கடி அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துங்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு க்ரௌடான பிளேஸ் இந்த மட்டவாடா. வேணால் இது எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக வேணும்னா இவங்கள கான்டாக்ட் பண்ணி இன்னொரு 5 வருஷத்துக்கு மாதிரி கட்டினாங்கன்னா அந்த இதை கூட புக் பண்ணிங்க. ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. உங்கள் விருப்பம் தான். இது உங்கள் விருப்பத்தை சார்ந்தது. ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடம். இந்த இடத்துல கார் பார்க்கிங்லாம் கிடையாது. வெளியில் விட்டு வரணும்னா அது புதுசாக கிடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே கார் பார்க்கிங் இருக்குமா. உங்களுக்கு எது வேணாலும் அந்த நம்பரில் தொடர்பு கூட நீங்கள் பேசிக்கலாம். எத்தனை தேதி இப்போ நம்ம வட்டோட வந்திருக்கோம். அண்ணன் தான் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணோம். உங்கள் பேர், ஃபோன் நம்பர், எங்கே போகிறோம் அப்படியே சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து ராம். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். மொபைல் 85 90 72 19 19. நம்ம ஃபஸ்ட்டு நாயாட்டு மலையாள மூவி நிறைய எடுத்துக்காங்க. அங்கே போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆதிவாசிக்காங்க. அதுக்கப்புறம் 6500 ஹைட்டு மலை மேலே போகிறோம். ஒரு 5 ஏக்கர் ஸ்டோவர் தோட்டம், வேறு ஒரு வெள்ளச்சாட்டம், வாட்டர் ஃபால்ஸு, வேறு நனி மிஷம், ஒரு 21 வெரைட்டி சேன் இருக்குது. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி மொத்தம் எத்தனை இடம்னா? மொத்தம் எத்தனை இடம்? மொத்தம் ஒரு 5 6 இடம். இன்னொரு இடம் உங்கள் நம்ம தெளிவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் நம்பர், மொபைல் நம்பர் 85 90 90 72 19 19 10 நம்பர். உங்கள் பேர்னா? ராம். நானே ஃபஸ்ட் இடம் இருக்கிறது தான். இப்போ வட்டோட தான் ஃபஸ்ட் டைமு. எப்படியோ லிங்காக வந்துட்டோம். ஹெரிட்டேஜ் இது வந்து ஐஸ்வர்யா ஹெரிட்டேஜ் விழாவில் இருக்கும். இப்போ நம்ம மொத்தம் எத்தனை இடம்? மொத்தமாக எத்தனை இடம்னா? 6 இடம். இது மொத்தமாக 6 இடம்னா எக்ஸ்ட்ரா இருக்கா? எக்ஸ்ட்ரா இருக்கான வண்டி போகாது, மழை பெய்யறனால. இப்போ மழை பெய்யறதால சரி, மழை பெய்ய எத்தனை இடம் மொத்தமாக? ஒரு 7 இடம். 7. இப்போ நான் போகிறது எத்தனை இடம்? ஒரு 5 இடம். 6 இடம். 6 ஒரு இடம் தான் மிஸ் ஆகுது. ஒரு இடம் தான். அது ரொம்ப மோசமானது. இப்போ நானே நீங்கள் ஜென்ரலாக சொல்லலாம். இப்போ காரில் போக முடியாதா? இல்லை, காரில் போக முடியாது. வாய்ப்பே கிடையாது. காரில் போகலானுமே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஜீப்பு தான் இது. சார் ஜென்ரலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? நாங்கள் சீசன் டைம் 2500 சீசன் டைமில். நார்மல் டைம்னா ஒரு நார்மல் சீசனில் டைமில் வந்து சரி 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 ஓகே ஓகேங்க. ஆக்சுவலாக வட்டவாடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணால் இது என்ன இடம் தெளிவா? இது வந்து இடமனால்னு சொல்லுவாங்க. இடமனால். இது வந்து முட்டைக்கோஸா? முட்டைக்கோஸ் இல்லை, இது வந்து ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலின்னா காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஓஹோ, சரி 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 ஓகே ஓகே ஓகே. இது நாடன் ஸ்ட்ராபெரி. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜா? இல்லை, இது வச்சிருக்காங்க. கொஞ்சம் பைய தான் இது பழம் போடும். ஓகே ஓகே. ஸ்ட்ராபெரி எங்க இந்த சரி. இது என்ன சொன்னீங்க? இது ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி. ஓகே ஓகே ஓகே. பிளாக்பெரியா? நம்ம வட்டோட வந்து இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வர ஜீப் டிரைவர். நான் முன்னாடி நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தெளிவா? பேர் முன்னாடியே சொல்லுங்கள். ராம். ராம் நம்பர் முன்னாடியே சொல்லிவிட்டு அவருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு கூப்பிட்டு வந்தால் கரெக்டாங்களா? இது வந்து பிளாக்பெரி. இது வந்து பிளாக்பெரி ஒயின் இருக்குது, ஜாம் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஒயின். ஓகே ஓகே. ஜாம் இருக்குங்க. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து போகிறது அடுத்து வந்து ஷூட்டிங் பாயிண்ட். வட்டவாடாவில் ஷூட்டிங் பாயிண்ட். பிளாக்பெரி மேலே கட்டில் எடுத்து சாப்பிடலாமா? இல்லை, பிளாக்பெரி எடுத்துட்டுலாம் அதை சாப்பிட்றேன் பாருங்கள். ஆர்கானிக். இது ஆர்கானிக். இந்த பாருங்க. இது எடுத்துல அப்படியே எடுக்கலாம். என்ன எடுத்துருக்கோம். இந்த இதுதான் பிளாக்பெரி. முழுசாக இருக்கும்போது கருப்பு கலராக இருக்கும். கரெக்டுங்களா? சூப்பராக இருக்குங்க. ஃபென்டாஸ்டிக். இந்த வட்டவாடை வந்தீங்கன்னா வெள்ளை பூண்டு தெரியுங்களா? இது ஃபுல்லாகவே வெள்ளை பூண்டு தாங்க. அதை பற்றி சொல்லுதில்ல, வெள்ளை பூண்டை பற்றி சொல்கிறேங்களா? வெள்ளை பூண்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விளைய வச்சு, இங்கே விவசாயம் பண்ணி விளைய வச்சுருவாங்க. வெள்ளை பூண்டை விளைய வச்சு இங்கே அனுப்புவாங்க. இது வந்து டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் போகுது. இங்கேருந்து கேரளா போகுது, கோயம்புத்தூர், மதுரைக்கு போகுது, எல்லாத்துக்கும் போகுது வெள்ளை பூண்டு. இன்னைக்கு 28/4/2020 வட்டவாடா 2வது பாயிண்ட். என்ன தெளிவா? வந்துட்டு ஷூட்டிங் பாயிண்ட். இது 2வது பாயிண்ட். மோகன் லால் நடிச்சது ஒரு 2 படம் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து நாயாட்டு ஷூட்டிங் பாயிண்ட். அது ஒரு ஷூட்டிங், இது ஒரு ஃபேமஸான பாயிண்ட். அதாவது வட்டவாடாவில் ஒரு ஷூட்டிங் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இப்போ கொடைக்கானல் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு இருக்குது.
வந்து மொத்த பாறையாக இருக்கும் ரோடில். அந்த ரோடு அதை தாண்டி போயிட்டோம்னா அது வந்து ஒரு 61 கிலோமீட்டர். இல்லைங்க ஜீப் இல்லாமல் இப்போ ரோடு எதுவும் கிடையாது. ரோடு எதுவுமே இல்லை. ஆனால் எதுவும் ரெடி பண்ணுறாங்களாமே? ரெடி பண்ணாலும் இல்லை, இப்போதைக்கு இல்லை. அதாவது இப்போ வட்டவடை வந்து 2வது பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க பார்த்து 2வது பாயிண்ட் இது. இப்போ 3வது பாயிண்ட் எது போகிறோம்? 3வது வந்து இது பாயிண்ட் போகிற வழிக்கு ஆதிவாசி காலனி. 3வது பாயிண்ட் அது என்ன இருக்குதாங்க? வந்துட்டு இந்த பழங்குடி மக்கள் இருப்பாங்க. ஆமாம். சரிங்க, 3வது பாயிண்ட் அதை போய் காட்டுறேன். நன்றி, வணக்கம். வட்டோட இன்னைக்கு 28/4/2026 நம்ம கூட சரண்டா வந்து ஃபர்ஸ்ட் 2வது வியூ பாயிண்ட் ஆதிவாசி பார்த்துருவோம்ல. 3வது அது அப்படியே சைடு நின்று காமிச்சிட்டு கேட்டீங்களா? இப்போ 4வது என்ன ஸ்பாட்? இது என்ன இடம்? வியூ பாயிண்ட் மலைக்கு மேலே 6500 அடி ஹைட்டு. இங்கேருந்து எல்லாம் வட்டோட ஃபுல்லாமே நல்லா பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துல இருந்து. ஓகே. இப்போ 5வது அடுத்தது ஸ்ட்ராபெரி. அந்த ஸ்ட்ராபெரி தோட்டமா? தோட்டம். இது வந்து 6500 வட்டோட ஃபுல் வியூ இங்கே பார்க்கலாம். வட்டோட ஃபுல் வியூவும் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். எல்லாமே கீழே பார்க்குறது எல்லாமே நமக்கு பச்சைக்கறி தான், அதாவது விவசாயம் தான். சரி. இது 4வது ஸ்பாட். சரி, ஓகே தானே. அவர் சொன்னால வட்டவடா 4வது பாயிண்ட் 6500 அடி வட்டவடா ஃபுல் வியூ. இங்கே இது 6508 இருக்குது. இப்போ நம்ம வட்டவடாவில் 6508 இருக்கும். 4வது பாயிண்ட் இது. இதுக்கு முன்னாடி ஆதிவாசி, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா இது 4வது இடம். இதுக்கடுத்து இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. 28/4/2020 வட்டவடா. இப்போ எத்தனாவது ஸ்பாட் இதில் நம்ம வந்துருக்குது? இப்போ வந்துட்டு 5வது ஸ்பாட். இது என்னது? இது வந்து பெரிய ஸ்ட்ராபெரி தோட்டம். நம்ம கீழே பார்த்தோம், இது பெருசு. கீழே பார்த்தோம் அதோட பெருசு. ஒரு 5 ஏக்கர்ல ஸ்ட்ராபெரி தோட்டம். இவ்வளோ ஸ்ட்ராபெரி அந்த சைடில் ஒன்று இருக்குது பெருசு. இங்கே மட்டும்தான் பெரிய ஸ்ட்ராபெரி தோட்டமே இருக்குது, எங்கேயுமே இல்லை. சரி, இங்கே என்ன வாங்குறத கூட வாங்கிக்கலாம். ஸ்ட்ராபெரி இங்கே வாங்கிக்கலாம். இங்கே எப்பயுமே கிடைக்கும் ஸ்ட்ராபெரி, எப்பயுமே கிடைக்கும். இது வந்து இப்போ இன்னும் அடுத்தது போகிறது. அதுக்கு அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து 6வது போது வாட்டர் ஃபால்ஸ். சரி, இது வட்டோட சொன்ன மாதிரி ஸ்ட்ராபெரி தோட்டம். இது மேலே ஃபுல்லாக கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன ரீசன் மட்டும் எனக்கு தெரியல. நாங்கள் ஹோல்சேலில் வாங்கலாமா? நான் கேட்டு மட்டும் ரீசன் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கீழே காமிச்சோம் வீடியோவில், அதுவும் ஸ்ட்ராபெரி தான். ஆனால் இது என்ன ரீசன் மட்டும் எனக்கு தெரியல. இது எதுக்காக ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான். எதுக்காக அதை மூடி வச்சுருக்கு மைக்கா கவரில்? அது கேட்ட டெம்பரேச்சர் கூலிங் அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்ட்ராபெரி வரும் வட்டவடால. இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அது இப்போ கூலிங் டைமில் மூடி வச்சுருவீங்க. அது கேட்ட ஹீட்டுக்காக. ஹீட்டு வேணும், ரெண்டும் சமமாக இருந்தால் தான் ஸ்ட்ராபெரி வரும். தண்ணி இப்போ இது எவ்வளோக்கா எங்கள் 1 kg? 600 ரூபா வாங்கணும். இப்போ எடுத்துகிட்டு போனால் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 3 days வரைக்கும் இருக்கும். ஆனால் 1 கிலோ 600 ரூபாய்க்கு வாங்கலாம். இது எல்லா நாளும் ஒரே சேம் ப்ரைஸ் தானே, கம்மியாகுமா? எப்போ வந்தாலும் 600 ரூபா 1 கிலோ. இங்கே வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நன்றிக்கா. இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோ கேட்டிருப்பீங்க. 1 கிலோ ஸ்ட்ராபெரி 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதோட டெம்பரேச்சர் கூலிங் ஹீட்னஸ் சேமாக இருந்தால் தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா பழுத்த ஸ்ட்ராபெரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து எந்த டைம் தான் 1 கிலோ 600 ரூபா ஸ்ட்ராபெரி விற்கிறாங்க. இது வந்து ஹோல்சேல் ஃபார்ம். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிட்டு போகலாம். வட்டவடா, கேரளா. இதான் வட்டவடா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். இதில் ஒன்றும் குளிக்கலாம் முடியாது. இது குடிக்கிறது சும்மா தண்ணி ஃபால்ஸ் ஊற்றும். 300 பார்க்கலாம். பார்க்க மட்டும் தான் முடியும். இது எத்தனாவது இப்போ நம்ம பார்க்குறது? இப்போ வந்துட்டு 7வது. இதுக்கு அடுத்தது ஹனி மிஷன். அது நைட் ட்ரெக்கிங் சொல்லுங்க, அதை பற்றி சொல்கிறேங்க. அப்படியே வட்டவடாவில் நைட் ட்ரெக்கிங் இருக்காங்க, அதையும் சொல்லிடுங்க. நைட் ட்ரெக்கிங் வந்துட்டு கொஞ்சம் 3500 பேக்கேஜ். அது வந்துட்டு காட்டு மாடு, மானு, முள்ளாம்பண்ணி, முயலை அந்த மாதிரி. ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஸ்டார்டிங். 6 மணி ஒரு 8 மணி 9 மணி நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4 மணி நேரம். அதுக்கு 3500 ரூபா. குழந்தைங்களாம் கூட வரலாம், எல்லாருமே வரலாம். நீங்கள் சேஃபாக நீங்களே உங்கள் பொறுப்பில் கூட்டிட்டு வந்து எந்த பிரச்சனையும் நடக்காது. ஒரு பிரச்சனையும் நடக்காது. அது மாதிரி குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, எல்லாருமே கூட்டு போகிறோம். சரி, இப்போ இதுக்காக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் அதை வட்டவடால அதை பகலில் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? கரெக்டா? ஓகேங்க. இன்னைக்கு 28/4/2021 வட்டவடா வந்தால இது வந்து கடைசியாக ஒரு 6வது பாயிண்ட்டுங்க. இது வந்து ஃபால்ஸு. வருங்க, இங்கே குளிக்க முடியாது. அதான் தண்ணி அந்த மாதிரி இது குளிக்கலாம் முடியாது. சும்மா ஒரு வியூ பாயிண்ட்டு ஃபால்ஸ், அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது வட்டவடா. இப்போ அந்த டிரைவர் பேச கேட்டிருப்பீங்க, அவர் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். இது போல் நல்ல விதமான காணொலியை, நல்ல முழுமையான தகவல் வேணும், அன்றாட அரசியல் சம்மந்தமான நிகழ்ச்சி வேணும், அது மாதிரி எந்த வீடியோ நீங்கள் பார்க்கனாலும் உங்களுக்கான தகவல் வேணும்னா என்னோட பிரகாஷ் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து வட்டவடாவில் அடுத்ததாக இருக்கிற ஒரு 7வது பாயிண்ட்டு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. பாருங்க, இதான் ஃபால்ஸு. இதோட முடியுது. நைட் ட்ரெக்கிங் கூட இருக்குங்க. நீங்கள் வட்டவடா வந்தால் நல்லா இருக்குங்க. மாங்குளத்தோட வட்டவடா சூப்பர் பிளேஸுங்க. எல்லாமே அருமையாக இருக்குது வட்டவடா.
இது வட்டவாடா சில்லு வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ காமிச்ச பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வரும்போது வாட்டர் ஃபால்ஸ் வெளில வரும்போது இந்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பரில் வேணா கூட புக் பண்ணிக்கலாம். நான் ரூம் உள்ளே போயெல்லாம் பார்க்கல. அங்கே போர்டு வச்சுருக்காங்க. வியூ பாயிண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு வேணால் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுங்க. தகவலுக்காக இதையும் சொல்கிறேன். நம்ம ஜீப் சவாரி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போல் இப்போ ஃபுல் டீட்டெயில் சொல்லுவார், நீங்களே கேட்டுங்க. ஹனி மிஸ் அது எவ்வளோ என்ட்ரி ஃபீஸு? ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அது என்ன இயற்கையாக தேன் கிடைக்குமா? தேன் அவங்க எப்படி எடுக்கிறது சொல்லுறாங்க. தேன் வேணாலும் வாங்கலாம். தேன் ஒன்றாலும் வாங்கிக்கலாம். இது மொத்தம் எத்தனை மணி நேரம்? இது மொத்தம் ஒரு 2 மணி 2.5 மணி நேரம். நம்ம இந்த ட்ரக்கிங் இந்த ஜீப் சவாரி போகிறது ஜீப்புக்குள்ள டைம் வந்து 1.5 மணி நேரம். பாக்கியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நம்ம இறங்கி ஜீப் டைம் 1.5 மணி நேரம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். டைம் ஆகிடும். சரி, இறங்கி ஓகே. நீங்கள் எப்போவுமே வந்தீங்கன்னா பேர் சரண். நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லிட்டு போங்க. நம்பர் 85 90 72 19 19. இந்த நம்பருக்கு எப்போ வேணால் கூப்பிடுங்க. சூப்பராக சர்வீஸ் பண்ணார், பக்காவாக காமிச்சிட்டார், சூப்பராக கூப்பிட்டு வந்து விட்டுட்டார். நல்லா பார்க்கலாம். வட்டவாடா கேரளா வந்தீங்கன்னா. நன்றிப்பா.